गर्दिश वगैरह कितनी चाहिए? உயிர் பிழைத்ததை என்னால் நம்ப முடியவில்லை. விமான விபத்தில் தப்பிய விஸ்வாஸ் அதிர்ச்சி பேட்டி. எல்லாம் என் கண்முன்னே நடந்துச்சு. நான் உயிரோடு தப்பிச்சதை இன்னுமே என்னால் நம்ப முடியலை என அகமதாபாத் விபத்தில் உயிர் தப்பின விஸ்வாஸ் குமார் தெரிவித்திருக்கிறார். அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் உயிர் தப்பிய விஸ்வாஸ் குமார் தனது திகில் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கார். அவர் கூறியதாவது: உயிர் பிழைச்சதை என்னால் நம்ப முடியலை. நான் விழுந்த இடம் விடுதியின் தரைப்பகுதி. என் கண்முன்னே விமான பணிப்பெண்களும் பயணிகளும் உயிரிழந்த சம்பவம் நடந்துச்சு. விமானம் வெடித்தப்போ என் இருக்கை அருகே ஒரு விரிசல் விழுந்துச்சு. அதை பயன்படுத்தி வெளியே குதித்தேன். என் இடது கையில் தீப்பிடிச்சிருந்துச்சு. உரிய நேரத்தில் மீட்பு படையினர் என்னை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றினாங்க. விமானம் விழுந்த பகுதியின் எதிர்பக்கத்தில் சுவர் இருந்ததால் யாருமே தப்பிக்க முடியலை. நான் அமர்ந்திருந்த பகுதி மட்டுமே தப்பிக்க இடம் இருந்துச்சு. விபத்து குறித்து பிரதமர் மோடி என்கிட்ட கேட்டறிஞ்சார். நானும் இருந்திருப்பேன் என்றே நினச்சேன். என் கண் முன்னே அனைத்து துயர சம்பவங்களும் நிகழ்ந்தது. விடுதியில் விமானம் மோதிய பக்கம் நான் அமரலை. இது நான் தப்பிக்க உதவியது. சீட் உடஞ்சி தனியாக வந்ததால் அவசர வழியாக நான் உயிர் தப்பினேன். புறப்பட்ட 30 வினாடியில் பெரும் சத்தத்தோடு விமானம் விழுந்து நொறுக்கியது. விமானத்தில் என்னை சுற்றியும் உடல்கள் சிதறி கிடந்தன. ஒரு பக்கம் அவசர வழி சேதமடைஞ்ச நிலையில் மறுபக்கம் அவசர வழியாக ஊடாகவே நான் வெளியேறினேன். இப்படி தாங்க அவர் சொல்லியிருக்கிறாரு. விமானத்தை தவற விட்ட பயணி பூமி சவுகான் என்பவர் தெரிவிச்சிருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து நெரிசல் காரணமாக 10 நிமிடங்கள் தாமதமாகவே சென்றேன். விமானத்தை தவற விட்டேன். இதனால் உயிர் பிழைச்சேன். நான் செல்லவிருந்த விமான விபத்துக்குள்ளானது அறிஞ்சதும் என் உடல் நடுநடுங்கியது அப்படின்னு அந்த விமானத்தில் உயிர் தப்பின பயணியான பூமி சவுகான் தெரிவிச்சிருக்கிறாரு.